ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்கள் அரவிந்த். ஷவுமி அடுத்ததாக இந்தியன் மார்க்கெட்டில் அவங்களுடைய என்ட்ரி லெவல் ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டுக்காக ஷவுமி 12T அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுற பிளானில் இருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின சில லீக்ஸ் தான் இப்போ நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த Xiaomi 12T பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு என்ட்ரி லெவல் ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன். எக்ஸாக்டாக சொல்லணும்னா 30,000 மாதிரியான ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்காக கொண்டு வரக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது இருக்க போகுது. அதுக்கேற்ற மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு இருக்க போகுது. அதில் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.7 இன்ச்சஸ்க்கான சைஸில் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனில் ஆமோலட் பேனல் இல்லைனா ஓலெட் பேனலுக்கான டிஸ்பிளே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லப்படுது. அது கூட ரெஃப்ரெஷ் ரேட்டாக 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுக்க போகிறாங்க. HDR10+க்கான சப்போர்ட் எல்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் நமக்கு இருக்க போகுது. அண்ட் இது ஒரு 10 பிட்கான AMOLED இல்லைனா OLED பேனலுக்கான டிஸ்பிளேவா இருக்க போகுது. இது கூடவே மொபைலுக்கான பேட்டரி கெப்பாசிட்டி எக்ஸாக்டா என்ன mAh அப்படின்றது கிளியரா நமக்கு தெரியல. பட் 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரியான சில இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்குது. பட் Xiaomi கிட்ட இருந்து வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி அவங்க லைட் வெயிட்டடா கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக பேட்டரி கெப்பாசிட்டி 4500 5000க்கும் கம்மியாக தான் நமக்கு மோஸ்ட்லி கொடுப்பாங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அந்த 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி ரீச் பண்ணி அதுக்கான பேட்டரி கெப்பாசிட்டி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் 67 வாட்ஸ்க்கான இந்த ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு கொடுக்க போகிறாங்க. அண்ட் மொபைலுக்கான பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது இந்த வாட்டி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் MediaTek கூடிய ஒரு ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டுக்கான ஒரு சிப்செட் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. MediaTek Dimensity 8100 அப்படின்ற இந்த ஒரு 5 nm சைஸில் ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோனுக்காக அவங்க ரெடி பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஒரு சிப்செட் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறாங்க. இதுக்கு முன்னாடி இதே Xiaomi ஃபேமிலியில் Redmi K50i 5G அந்த ஸ்மார்ட் ஃபோன்லையுமே இந்த Dimensity 8100க்கான சிப்செட் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஒரு ஃப்ளாக்ஷிப் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான். நியர்லி Snapdragon 888க்கு கிட்டத்தட்ட ஈக்குவலாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு சிப்செட். இன்ஃபேக்ட் இன்னும் ஒரு சில இடங்களில் 888 விடவுமே இன்னும் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் இந்த சிப்செட் கொடுக்குது அப்படின்ற மாதிரியுமே சில விஷயங்கள் ஆல்ரெடி நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் பர்ஃபார்மன்ஸ் நமக்கு கண்டிப்பாக ஒரு நியர்லி ஒரு நல்ல ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸை இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எதிர்பார்க்கலாம். அது கூட சப்போர்ட்டிவ்க்கு நமக்கு ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கான LPDDR5க்கான ரேம் டைப், UFS 3.1க்கான ஸ்டோரேஜ் மாதிரியான எல்லா விஷயங்களும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. அது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா செக்மெண்ட்டா 108 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமராவோட ட்ரிபிள் கேமராவுக்கான சப்போர்ட் கொடுக்க போறாங்க. அதுல இந்த 108 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா சாம்சங் உடைய HM6 ஐசோசெல் HM6 அப்படின்ற இந்த ஒரு சென்சரோட வரப்போகுது. இது போக 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் அண்ட் 2 மெகா பிக்சலுக்கான எப்பவும் போல அந்த மேக்ரோ கேமரா இங்கே நமக்கு கொடுக்க போறாங்க. அண்ட் முன் பக்கம் செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது 20 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா வரும்னு சொல்லப்படுது. அண்ட் இந்த செல்ஃபி கேமரால சோனியுடைய IMX596க்கான சென்சார் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அந்த வகையில் கேமரா வைஸுமே ஒரு டீசென்டான பர்ஃபார்மன்ஸ் நம்ம எதிர்பார்க்க முடியும். இது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர், டால்மி அட்மாஸ்க்கான சப்போர்ட், Android 12 மேலே MIUI 13க்கான இந்த ஒரு அப்டேட்டட் OS மாதிரியான இந்த ஒரு ஃபீச்சரை பேக் பண்ணி தான் இந்த Xiaomi 12T அடுத்து இந்தியன் மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸ் செக்மெண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 30,000 33,000 மாதிரியான ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்காக பேஸ் வேண்டாக 8GB ரேம் வேரியண்ட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அப்படி ஒருவேளை நாம இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த 120 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளே, 108 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா, Dimensity 8100 அப்படின்ற இந்த ஒரு என்ட்ரி லெவலுக்கான 5 nm சைஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாக்ஷிப் சிப்செட் மாதிரியான ஃபீச்சர் எல்லாம் பேக் பண்ணி 30,000 பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த Xiaomi 12T மார்க்கெட்டில் வருது அப்படின்னு பட்சத்தில் அந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்க. அண்ட் என்னுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்க்கும்போது ரீசெண்டாக ரெட்மி தரப்புலேருந்து லான்ச் பண்ண Redmi K50i 5G அந்த ஸ்மார்ட் ஃபோனில் AMOLED டிஸ்பிளே இல்லாமல் இதே Dimensity 8100 சிப்ஸோட 25,000 மாதிரியான பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோனில் AMOLED டிஸ்பிளேவை அப்கிரேட் பண்ணி கொண்டு வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த Xiaomi 12T ஸ்மார்ட் ஃபோனுடைய இந்த லீக்டு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் பார்க்கும்போது இருக்குது. அந்த வகையில் கண்டிப்பாக இந்த பிரைஸ் செக்மெண்ட் 30,000 பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு AMOLED டிஸ்பிளேவோட Dimensity 8100 ஓரளவுக்கு ஒரு நல்ல ரீசனபிளான ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பர்சனலி தோணுது. மற்றபடி ஷோமியுடைய இந்த Xiaomi 12T ஸ்மார்ட் ஃபோனை பற்றி இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய லீக்ஸ் எல்லாம் இவ்வளோ தான். அந்த லீக்ஸை கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சதா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.